இந்த சோசியல் நெட்வொர்க்ல நிறைய வெப்சைட் மணி ஏர்ன் பண்றதுக்கு இருந்தாலும் எல்லா விதமான வெப்சைட்லயும் நம்மளால மணி ஏர்ன் பண்ண முடியல. நிறைய பிளாட்ஃபார்ம்ல மணி ஏர்ன் பண்ண முடியாம நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கான வீடியோல ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த ஒரு வெப்சைட் மூலமா நல்ல ஒரு இன்கம் வந்து பார்க்க போறோம். நல்ல ஒரு இன்கம் அப்படிங்கிற மீன்ஸ் லேக்ஸ் கணக்குலயோ இல்ல வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்கம் மந்த்லி ஒரு 50,000 60,000 வந்து மணி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஒரு செட் ஆஃப் இன்கம் ஒரு டெய்லி ஒரு 500 இல்ல டெய்லி ஒரு 1000 ரூபீஸ் இந்த மாதிரி வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்து எஃபெக்ட் அப்படிங்கிறது போட்டு ஆகணும். எந்த வித எஃபெக்ட் எதுவுமே இல்லாம ஒர்க் எதுவுமே இல்லாம பாத்தீங்க அப்படின்னா மணி கிடைக்க போறது இல்ல. அப்படி என்ன ஒர்க்னு கேட்டீங்கன்னா இது ஒரு வெப்சைட்ல நமக்கு ஒரு சர்வே பண்ற மூலமாவும் ஒரு கேம்ஸ் வந்து பிளே பண்ற மூலமாவும் நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்குது. சோ டெய்லி ஒரு $10 அப்படிங்கிறது ஏர்ன் பண்ணிக்க முடியும். சோ அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஏர்ன் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். டெய்லி ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் விஜய். இன்னைக்கான வீடியோல ஒய்சென்ஸ் சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் பத்தி பார்க்க போறோங்க. இந்த ஒரு வெப்சைட்ல நமக்கு மணி ஏர்ன் பண்றதுக்கு சின்ன சின்ன டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். சின்ன சின்ன கேம்ஸ் வந்து பிளே பண்றதுக்கும் ரெஃபரல் பண்றதுக்கும் நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்குது. சோ அதை பத்தின டீடைலா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா உண்மையாவே லீகலா இல்ல வந்து ஃபேக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே லீகல் தான். சோ நிறைய வெப்சைட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சர்வே பண்றதுக்கு இருக்கு. பட் அதுல வந்து நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கரெக்டா வந்து தரது இல்ல. பட் இந்த ஒய்சென்ஸ்ல வந்து நமக்கு இன்கம் அப்படி சூப்பரா வந்து கிடைச்சிட்டு இருக்கு. எந்த வித ஸ்கேம் எதுவுமே இல்லாம நமக்கு சூப்பரா இன்கம் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, இந்த ஒரு வெப்சைட் பத்தி நம்ம டீடைலா வந்து பார்க்கலாம். இந்த ஒரு வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் மூலமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு சைன் அப் பெனிஃபிட்மே வந்து கிடைக்கும். இந்த வெப்சைட் வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெய்ட் சர்வீஸ், அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சர்வே பண்றதுக்கு நமக்கு இன்கம் அப்படி கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம கேஸ் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நமக்கு இன்கம் கிடைக்கும். மூணாவது ரெஃபரல் பாயிண்ட். சோ இந்த ரெஃபரலுக்குமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்கம் கிடைக்கும். அது எவ்வளவு அப்படின்னா 30% வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். இதை பத்தி டீடைலா வந்து நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போறோம். சோ கவலைப்பட வேணாம். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் எல்லாம் வந்து இதுல கொலாபரேட் பண்ணிருக்காங்க. சோ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ட்ரஸ்டடா வந்து இதுல ஒர்க் பண்றதுக்கான காரணமே இந்த பிராண்ட் கொலாபரேஷன்ஸ் தான். சோ அதனால நம்மளவே பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். மேல இந்த சைன் இன் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இந்த இடத்துல சைன் அப் ஹியர் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் நவ் அப்படி ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல நம்மளோட நேம் வந்து கேட்கும். சோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் யூசர் நேம் கேட்கும். யூசர் நேம் வந்து கொடுத்துட்டு கம்ப்ளீட் அப்படிங்கறத கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. சோ நமக்கு லாகின் பேஜ் வந்து இப்படிதான் இருக்க போகுது, இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தலாம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சர்வே அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். சர்வேக்கு கீழே வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து சர்வே பண்றதுக்கு நமக்கு $0.05 அப்படிங்கிறது கிடைக்க போகுது. சோ 1 hour நம்ம சர்வே பண்ணும்போது $5 கிடைக்கும். 10 மினிட்ஸ் வந்து நம்ம சர்வே பண்ணோம் அப்படின்னா $0.50 அப்படிங்கிறது கிடைக்கும். சோ இந்த மாதிரி சர்வே பண்ணி நம்ம இன்கம் வந்து earn பண்ணிக்க முடியும். அடுத்த பாயிண்ட் பிளே அண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல கேம்ஸ் வந்து பிளே பண்றதுக்கும் இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து இந்த ஒரு கான்செப்ட். இதுல நிறைய விதமான கேம்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கும். இந்த இடத்துல வியூ ஆல் அப்படி ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கு. இந்த கேம் எல்லாம் நீங்க பிளே பண்றதுக்கு உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு கேம் எடுத்துக்குவோம். இந்த இடத்துல ஸ்லாட்ஸ் அண்ட் வேகன்ஸ் அப்படின்னு சொல்லி கூட ஒரு கேம் இருக்கு, அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுல QR கோட் இருக்கும். இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைல்ல இந்த ஒரு கேம் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் இதோட ப்ராசஸிங் பாருங்க. இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு 50 லெவல்ஸ் நம்ம ரீச் பண்ணும்போது நமக்கு $8 அப்படிங்கிறது கிடைக்கும். $8 அப்படிங்கிற மீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபாய் சம்திங்ஸ் வரும். சோ அது வந்து கிடைக்க போகுது. சோ எவ்வளவு நாள் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. எல்லாமே டீடைல வந்து படிச்சு பாத்துக்கலாம். இது வந்து ஒவ்வொரு கேமுக்குமே வந்து வேரி ஆகும். சோ நீங்க எந்த கேம் வந்து டவுன்லோட் பண்ண போறீங்களோ அதை படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு கேம் வந்து நம்ம எடுக்கலாம். பேட்டில் நைட் அப்படிங்கிற இந்த ஒரு கேம் ஓபன் பண்ணிப்போம். இந்த ஒரு கேமுக்கு சேம் இதே கான்செப்ட் தான். இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இதுல வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு ஆரஞ்சு ஹீரோவை நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா $0.10 3 ஆரஞ்சு ஹீரோஸ் நம்ம கலெக்ட் பண்ணும்போது நமக்கு $0.30 வந்து கிடைக்கும். சோ அதுக்கப்புறம் VIP 4 வந்து அப்கிரேட் ஆகும்போது நமக்கு $15 கிடைக்கும். பர்ச்சேஸ் மந்த் கார்டு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு $4 கிடைக்கும். இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டாலர்ஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். மொத்த டோட்டலா உங்களால $46 வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல இருந்து இன்கம் ஆன் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் இன்கம் வந்து இந்த ஒரு கேம் மூலமா ஆன் பண்ண முடியும். நீங்க ஜஸ்ட் ஒரு கேம் வந்து பிளே பண்ணாலே போதும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேம்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி கேம் பார்த்தாச்சு. அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா ஃபீச்சர்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு.
இதுமே பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே கான்செப்ட் தான். பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேரி ஆகும். இந்த சர்ச் அண்ட் ஆங் அப்படின்னு சொல்ற இது ஒரு காலம் இருக்கு. இது கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுல வந்து நம்ம எதையுமே பர்ச்சேஸ் பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் இது மட்டும் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து $0.01 வந்து பாத்தீங்கன்னா இன்கம் அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருமே பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அது என்ன ஆஃபர்ஸ் நம்ம படிச்சு பார்த்துட்டு நம்ம உள்ள வந்து போகும்போது கண்டிப்பா அது மூலமா நமக்கு இன்கம் அப்படின்னு கிடைக்கும். மூணாவது ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் ஃப்ரம் த ட்ரஸ்டட் பார்ட்னர்ஸ். சோ இந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ்ல கொலாபரேட் பண்ணிட்டாங்கல்ல, இந்த பிராண்ட்ஸ் மூலமாவும் நமக்கு ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ரெவ்யூ. சோ இந்த ரெவ்யூ மூலமா வந்து நமக்கு $35 பாத்தீங்கன்னா இன்கம் வந்து கிடைக்க போகுது. சோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பிராண்ட்ல அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வந்து நம்ம சர்வே பண்ணி அது மூலமா இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது எல்லாமே நமக்கு டீடைலா வந்து இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம 3 மெயின் சர்வே பார்த்தோம்ல, அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ ஓபன் ஆயிருது. இந்த இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து ரீடைரக்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 2 செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம். சோ ஐ மே மேலா ஃபீமேலா நாட் ஸ்பெசிஃபைட்னு கேக்குது. சோ மேல்னு கொடுத்துட்டு நம்மளோட ஏஜஸ் வந்து நம்ம டைப் பண்ணிட்டு கண்டினியூ கொடுப்போம். சோ அதுக்கப்புறம் நம்ம டேட் ஆஃப் பர்த் கேக்குது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சர்வேவா இருக்கும். சோ நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்மள பாத்தீங்கன்னா டீடைல்ஸ், நம்ம சரௌண்டிங் இருக்க டீடைல்ஸ், லொகேஷன்ல இருக்க டீடைல்ஸ் இத பத்தி தான் வந்து சர்வே பண்ணுவோம். சோ அதுக்காக தான் நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்குது. சோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சர்வேவுமே இருக்க போது ஒவ்வொரு சர்வேக்குமே இந்த இடத்துல கம்பெனி ரிலேட்டடா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கும். சோ அந்த கம்பெனி பார்த்துட்டு அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கறனால நம்மள ஈஸியா அதுல வந்து சர்வே பண்ணிக்க முடியும். அடுத்த ஆப்ஷன்ஸ் இந்த ஆஃபர்ஸ் சொன்னோம்ல, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பிராண்ட் கொலாபரேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ். மூணாவது பிளேன்னு சொன்னது வந்து நம்ம கேம்ஸ் வந்து பிளே பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அடுத்த ஆப்ஷன்ஸ் அஃபிலியேட். நம்ம அடுத்து அஃபிலியேட் அப்படின்னா என்ன சொல்லியிருப்போம், இந்த ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணும்போது நமக்கு கமிஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். எவ்வளவு அப்படின்னா 30% வரைக்கும் கமிஷன்ஸ் கிடைக்கும். அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 விதமான நமக்கு இன்கம் கிடைக்க போகுது. நம்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா சைன் அப் கமிஷன்ஸ் கிடைக்கும். அதாவது ஆக்டிவிட்டி கமிஷன்ஸ் அப்படின்னு கிடைக்கும். சைன் அப் கமிஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட லிங்க் மூலமா யாராவது இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க, சைன் அப் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான கமிஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். $0.10 இருந்து $0.30 வரைக்கும் இன்கம் கிடைக்கும். அதுவே ஆக்டிவிட்டி கமிஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல என்ட்ரி ஆயிட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நிறைய வந்து சர்வே பண்றாங்க, ஆஃபர்ஸ்ல வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நமக்கு கமிஷன்ஸ் கிடைக்கும். எவ்வளவு அப்படின்னா அப் டு 30% வரைக்கும் நமக்கு இன்கம் கிடைக்கும். இது டீடைல் வேணும் அப்படின்னா சி டீடைல்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய மணி எல்லாம் எங்க வந்து வித்ரா பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல கேஷ் அவுட் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய விதமான பிளாட்ஃபார்ம் மூலமா நம்ம வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் 1 பாத்தீங்க அப்படின்னா பிளிப்கார்டோட கிஃப்ட் கார்டாவோ இல்ல அப்படின்னா டேரக்டா பிளிப்கார்டோட வேலட்ல வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது ஸ்கிரில், அதுக்கப்புறம் பேனியர், பேபால். மோஸ்ட்லி நிறைய பேர் பேபால் வச்சிருப்பீங்க. இந்த பேபால் நம்ம வித்ரா பண்றதுக்கு மினிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா $5 வந்து இருக்கும். $5 இருந்து மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா $100 வரைக்கும் வித்ரா பண்ணிக்க முடியும். சோ பேபால் நீங்க வித்ரா பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த மாதிரி இந்த ஒரு வெப்சைட்ஸ் நம்ம சர்வே பண்ணி கேம்ஸ் வந்து பிளே பண்ணி இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு வெப்சைட்டோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன், யூஸ் பண்ணி பாத்துக்கோங்க. உங்களுக்கு சைன் அப் பெனிஃபிட்மே பாத்தீங்கன்னா கிடைக்கும். இதுல நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வெப்சைட்ல என்ன இருக்கு, அதுல எப்படி மணி ஏர்ன் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். இப்போ இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்கம் அப்படின்னு கரெக்டா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு இன்கம் பேப்பர் மூலமாவோ ஸ்கிரீன் மூலமாவோ அப்படி இல்ல அப்படின்னா பேனியர் மூலமாவோ நம்ம வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். அடுத்து முக்கியமானது, இந்த ஒரு வெப்சைட் நம்ம ஒர்க் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருந்து எந்த வித சார்ஜஸ் வந்து வாங்குறது இல்ல. இது ரொம்ப பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். நிறைய வெப்சைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சார்ஜஸ் வந்து கனெக்ட் பண்ணி தான் வந்து ஒர்க் பண்ண முடியும். பட் இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, ஃப்ரீயாவே பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிக்க முடியும். மூணாவது பாயிண்ட் ரெஃபரல் பண்றது. சோ இது அஃபிலியேட்ங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அந்த அஃபிலியேட் மூலமாவும் இன்கம் அப்படி ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத பார்த்துட்டோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ரோஸ். சோ கான்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வெப்சைட்ஸ்ல வந்து நம்ம டைம் அப்படி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ நம்ம டெய்லி ஒரு ½ hour மட்டுமே ஒர்க் பண்ணி நமக்கு இன்கம் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சோ ஒரு நாள் நீங்க நல்ல ஒரு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா $10 அப்படி ஒரு டீசென்ட்டா பாத்தீங்க ஏர்ன் பண்ணிக்க முடியும். சோ நம்ம எஃபெக்ட் அப்படிங்கிறது நிறையவே போட்டாகணும். அதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்ஸ் பத்திரிக்கை பெரிய ஒரு கான்சா இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா லேப்டாப் இல்லைன்னா ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும். மொபைல்ல ஒர்க் பண்ண முடியுமா அப்படி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சோ மொபைல்ல ஒர்க் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. மூணாவது ஆப்ஷன்ஸ் நெட்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. இந்த வெப்சைட்டை பொறுத்தவரைக்கும் சர்வருமே கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. சோ அப்படிங்கும்போது இந்த 3 கான்செப்ட் மட்டும் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட் மூலமா நிறைய ஏர்ன் பண்ண முடியும். சோ இந்த வெப்சைட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன இருக்கு அப்படிங்கறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேற என்ன மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணி போறேன். ஓகே गाइस, this is the video. இன்னைக்கு வீடியோல வந்து
ஒய்சன்ஸ் கூட இந்த ப்ரோக்ராம்ல எப்படி மணி ஏர்ன் பண்றது சொல்லி பார்த்தோம். இது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல நிறைய விதமான வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மணி ஏர்ன் பண்றதுக்கு நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் நம்ம கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படி ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்ட் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்ட் டைம் வந்து பார்க்கிறேன். அது ஒரு டாடா, பை பை.